warahmatullahi wabarakatuh. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் கொடுத்தாகட்டும். கண்ணியத்துக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, ஒரு சந்தோஷமிக்க, ஒரு மகிழ்ச்சி மிக்க ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நமது அப்துல்லா பின் அல் முபாரக் கல்லூரியினுடைய இன்னொரு ஒரு அங்கமாக மதரசத்து சஹாபா என்ற பெயரில் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் சிவசக்தி காலனியிலும் இது போன்ற ஒரு குர்ஆன் மனன கல்வியகம் துவங்க இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அங்கு இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நிறைய இடங்கள் வந்திருக்கின்றன. அதில் எந்த இடத்தை முடிவு செய்வது என்ற ஆலோசனை இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நடக்க இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனையில அல்லாஹ் தஆலா அவருடைய இறை இல்லத்தையும் இந்த கல்லூரியையும் சேர்ந்து எழுப்பக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷமிக்க இந்த தருணத்தில் அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை இலகுவாக்கி தர வேண்டும். ஒரு பள்ளியை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஊர்ல ஜாமியா மஸ்ஜித் இருக்கு. அந்த பள்ளியை யார் கட்டினாங்கன்னு தெரியுமா? பழசு. இப்போ புதுசா அப்டேட் பண்ண தெரியும். பழசு முதல்ல யார் இடம் வாங்கினா நமக்கு தெரியுமா? யார் இடம் வாங்கினான்னு தெரியாது. யார் அதுக்கு கஷ்டப்பட்டு காசு கொண்டு தெரியுமா? தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஃபுல்லா தொழுதுட்டே இருக்கோமா? பூர்வீக பள்ளி இருக்கா? இன்னும் எவ்வளவு பள்ளி இருக்கு. அதை யாரு வாங்கினாங்கன்னு தெரியல, யார் கட்டினாங்கன்னு தெரியல. ஆனா இன்னும் வரைக்கும் நம்ம அங்க தொழுதுட்டு இருக்கோம், குர்ஆன் ஓதுறோம், நன்மை செய்யறோம்னா அதை செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் நன்மை அனுப்பிக்கிட்டே இருக்க மாட்டானா? ஆக ஒரு பள்ளியை உருவாக்குவது, அது போன்ற ஒரு கல்வியை ஸ்தாபனத்தை உருவாக்குவது என்பது சதகத்துல் ஜாரியான்னு சொல்லுவாங்க. நிரந்தரமான நன்மை. நாம் மரணித்த பிறகும் அந்த பூர்வீக பள்ளி, ஜாமியா பள்ளி, இந்த மாதிரி பள்ளிகளுக்கு கொடுத்தவங்க எல்லாம் மரணிச்சுட்டாங்க. அவங்களுடைய எலும்புகளும் கூட இல்லாமல் ஆயிருக்கும். ஆனால் இந்த நன்மை அவங்கள்ட்ட அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? போய் சேர்த்துக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்ஷா அல்லாஹ் சிவசக்தி காலனியில் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா பொருளும். முதல்ல நம்ம என்ன செஞ்சோம்? இங்க ஹிஃபுல் மசாவை எப்படி ஆரம்பிச்சோம்? காலையிலும் மாலையும் ஸ்கூலுக்கு நீங்களே போயிட்டீங்க, உங்க வீட்லயே நீங்க தங்கிக்கீங்க, உங்க வீட்லயே இருந்துக்கங்க. காலையில சாயந்தரம் மட்டும் இங்க வாங்க, இப்போது மனப்பாடம் பண்ண வைக்கிறோம்னு சொல்லி நாம் நடத்தி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று ஜாமியாவில் என்ன அப்படின்னா, ஸ்கூல் எதுவும் கிடையாது. இங்க வந்துட்டீங்கன்னா ஆஃபீஸான பிறகுதான் உங்களுக்கு வேற எதுவுமே அப்படின்னு வந்துட்டு அங்கேயே தங்கி ஸ்கூல் படிப்பெல்லாம் கிடையாது. ஹாஃபிதை உருவாக்குவதற்குண்டான முயற்சிகள் அங்கே சில ஸ்டூடெண்ட் இன்ஷா அல்லாஹ் ஹாஃபிதுகள் ஆகுவதற்குண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இன்னொரு ஒரு நச்சோபனம். இந்த நச்சோபனை சொல்வதற்கு அவங்கள்ட்ட நான் அனுமதி பெறல, ஆனால் பெயர் சொல்லாமல் சொல்கிறேன். இன்னொரு ஒரு மதரசாவும் இன்ஷா அல்லாஹ் ஹாஸ்டல் வசதியுடன் வர இருக்கிறது. இந்த ஊர்ல ஹாஸ்டல் வசதியுடன் ஸ்கூல் படிப்போட, ஸ்கூல் படிப்பு பிளஸ் ஹாஸ்டல் ரெண்டும் சேர்ந்து இன்னொரு ஒரு ஹிஃபுல் மதரசா இன்ஷா அல்லாஹ் வர இருக்கு. அங்க ஆரம்பத்தில் எப்ப சேர்ப்பாங்கன்னா 5வது படிக்கிறப்ப சேர்ப்பாங்க. 5, 6, 7 படிக்கவும் வச்சிருவாங்க. பிளஸ் ஹாஃபில் ஆக்கி தருவாங்க. 6வது படிச்சிருக்கிறோம், எனக்கு வேணும், தயவு செய்தாங்க கத்தலாம் தரனால என்ன செய்யாது, அங்க சீட்டு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் வர இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று காலையில் சாயந்தரம் நீங்க உங்க ஸ்கூலுக்கு போய்க்கீங்க, காலையில் சாயந்தரமும் குர்ஆன் மனப்பாடம் செய்ய வாங்கன்னு சொல்லி. ஏன்னா இது வந்து ரொம்ப தூரத்துல இருந்தா முடியாது. இப்ப கூட ஒரு ஸ்டூடெண்ட் என்னமா அவங்க தங்கச்சி எதே இடத்துல வந்து ஏரிப்பாளையத்துல இருந்து வரணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால என்ன செஞ்சாங்கன்னா ஒரு டைம் மட்டும் கூட்டிட்டு வரேன். இங்கே சில எஸ்பி படத்துல இருந்து வராங்க. அதனால காலையில் சாயந்தரம் காலையில் வர முடியாது மட்டும் மாலையில மட்டும் 3 மணி நேரம் கொண்டு விடுவாங்க. அதனால அங்க இந்த பகுதியில் நன்மையான காரியங்கள்ல எத்தனை இடத்துல இருந்தா என்ன, 1 தான் இருக்கணும், 2 தான் இருக்கணும் என்னோட இருக்காது. நன்மையான காரியங்கள் இங்க சவுதியெல்லாம் போனீங்கன்னா தெருவுக்கு தெருவு பள்ளியாசம் இருக்கும், தெருவுக்கு தெருவுக்கு பள்ளியாசம் இருக்கும். அல்லாஹ்வின் பேர்ல அல்லாஹ்வுடைய பள்ளி, அல்லாஹ்வுடைய மதரசாக்கள் எவ்வளவு இருந்தாலும் என்ன சந்தோஷம் தான் படணும். அல்லாஹ்வுடைய பள்ளி எங்க கட்டப்பட்டாலும் நமக்கு என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். குர்ஆன் ஓதுறதுக்கு எங்க கத்து கொடுத்தாலும் என்ன செய்யணும்? சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தெருவுல பாருங்க, நான் பக்கத்துல ஒரு இடத்துல போய் கொடுக்குறாங்க. இங்க ஏத்தாப்புல இந்த பக்கம் ஒரு அசத் யூசுப் அசத்துன்னு அங்க ஒரு மசரா நடக்குது. அப்புறம் ஹசீனா உஸ்தாதி அங்க ஒரு மசரா நடக்குது. இதெல்லாம் இன்னும் நிறைய மசரா இருக்கு. இதெல்லாம் பள்ளி வசந்த 2 பள்ளியாசம் இருக்கு, அங்க மசரா நடக்குது. இப்படி பல இடங்கள் நடக்குது. எல்லாரும் குர்ஆன் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லாம் ஹதீஸ் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லா குர்ஆன் ஓத எடுத்துறாங்க. அதனால எல்லா மதரசாக்களுக்கும் நம்ம பிரார்த்தனை செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற ஒரு மதரசா இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் சிவசக்தி காலையில இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக இருக்கு. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் எந்த இடமும் முடிவு செஞ்சு ஏதாவது ஒரு இடத்துக்கு இன்ஷா அல்லாஹ்
இன்னைக்கு அட்வான்ஸ் போட போறோம் இன்ஷா அல்லாஹ். அங்க உள்ள நிர்வாகிகள் இவங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அங்க உருவாக்குவதற்கு உண்டான இவங்க ஒரு தௌஃபீக் நண்பர் ஒரு நண்பர் இன்ஷா அல்லாஹ் நாங்க ஆரம்பிக்கிறோம். இதுல சேர்ந்து பயணிக்கணும் உங்க எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சராஜ் பாய் ஆகட்டும், ஷான் பாய் ஆகட்டும், சித்திக் பாய் நீங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் வாங்க, நம்ம சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் உருவாக்குவோம். நம்ம தான் கண்டிப்பா மரணிச்சு தீருவோம். நம்ம எல்லாம் மரணிப்போம், நம்ம எல்லாம் தூக்கி போய் ஆக்கிடுவாங்க. ஆனா நாம் ஒரு பள்ளியை உருவாக்கி ஒரு மதரசாவை உருவாக்கி விட்டால் அது இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் நடந்தால் அதற்கு உண்டான நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற இந்த பாக்கியத்திற்காக வேண்டி உங்கள் அனைவரையும் செயல்ல கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இதுக்கு பெரும் பொருளாதாரம் தேவை. பொருளாதாரத்தை நினைச்சுட்டா எப்படா பண்றது? ஏன்னா நான் கல்லூரியில இருக்கிறேன், என்னாலையும் முழுசா வெளியில முடியாது. அங்கிட்டு நான் உன்னை உருவாக்க போனேன்னா குழந்தைகளுடைய கல்வி பாதிச்சிடும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அல்லாஹ் மேல தவக்கல் அல்லாஹ் வைத்துக் கொண்டு என்னுடைய பணியை துவக்கிறோம். நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய பெரும் பங்களிப்பை இந்த கல்லூரிக்காக செய்யும். புதிதாக இந்த சிவசக்தி காலையில மதரசத்து சஹாபா, மஸ்ஜிது சஹாபா ரெண்டும் வச்சுங்க, ரெண்டும் சேர்ந்தாப்புல இப்ப எப்படி தோல் நினைச்சு அந்த மாதிரி அங்கேயும் அப்படியும் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் நடக்கும். ஃபியூச்சர்ல ஒரு வேலை தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நடக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு பள்ளி மதரசா உருவாக்குவதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் பெரும் பங்களிப்பை சாதாரண இல்ல, உங்களுடைய சக்திக்கு மீறிய ஒரு உதவியை என்ன செய்யணும் செய்யணும். ஏன்னா நமக்கு நிறைய நன்மை கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம வாழ போற வீடு 50 வருஷம் இருக்குமா, 60 வருஷம் இருக்குமா? அதுக்கு நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோம்? 50 லட்சம், 40 லட்சம், 60 லட்சம் செலவழிக்கிறோம். நம்ம 50 வருஷம் இங்க இருக்க மாட்டோம், கன்ஃபார்மா விட்டு தான் போவோம். அதுக்கே நம்ம இவ்வளவு செலவழிக்கிறோம்னா 1000 வருடங்கள் ஆனாலும் 2000 வருடங்கள் ஆனாலும் நன்மை நமக்கு கிடைச்சிட்டே இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோம்னு உங்க கற்பனைக்கு விட்டு நீங்களே என்ன செய்யுங்க, மிக தாராளமாக இந்த கல்லூரிக்கான உதவி செய்யுங்கள். ஒன்று இது அல்லாமல் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் சொல்லணும். உங்க சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி என் பிள்ளை படிக்கிறது, எங்க உறவுக்கார பிள்ளைங்க படிக்கிறது, அவங்க இன்னொரு பிரசா துவக்குறாங்க, அதுக்கு இடம் வாங்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நீங்க பங்களிப்பு செய்யுங்க. நன்மை ஏவுவது அத்தாலு அலல் கைரி யஃபாஇலிஹி, நன்மையை ஏவுவது அதை செய்வதை போன்று. நான் தொழுது ஒருத்தர் சொல்றேன், ஒருத்தர் தொழுதாங்கன்னா நான் சும்மா உட்கார்ந்துட்டாலும் அந்த தொழுத நன்மை ரொம்ப எனக்கு தருவான். நீங்க ஒருத்தர் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒருத்தர் 1000 ரூபாய் தர்றாரு, ஒருத்தர் 50000 ரூபாய் தர்றாரு, ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் தர்றாரு அப்படின்னா என்ன ஆகும்? அல்ஹம்துலில்லாஹ் என்ன அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கொடுத்த மாதிரி ஒருத்தர் 50000 ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த 50000 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு நன்மை, கலெக்ட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு நன்மை. ரப்பு யாருக்கும் குறைக்காம நன்மை தருவார். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு என் நண்பர்கிட்ட ஃபுல் ஸ்பான்சர் கேட்டிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா போரும். ஒருத்தர் போர் மட்டும் போட்டு தந்துறேன், நீங்க இடம் வாங்க போர் போட்டு தர்றேன்னு சொன்னா அவரே யாரும் எந்த அளவு சிரமம் செஞ்சிடக்கூடாது, முழுசாக ஒரு இடத்த மட்டும் தரணும். நானே இன்ஷா அல்லாஹ் சின்ன அளவுலையாவது என் தாய் தந்த பேர்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு மஸ்ஜித் ஒரு மதரசாவை கட்டி தரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த தகவல் காலை எனக்கு வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், இடத்தை வாங்கி உடனடியாக பத்திரப்பதிவு செய்யணும். கஸ்டமர்ல பதிவு செஞ்சா என்ன செய்வாங்க, அதுல ஒரு பில்டிங் கட்டி தருவாங்க. அதுக்கு உண்டான வேலைகளை இன்ஷா அல்லாஹ் துவக்கணும். உங்களுடைய பெரும் ஒத்துழைப்பை கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்க்காக நீங்கள் பிரார்த்திங்கள். அல்லாஹ்க்காக நீங்களும் உங்கள் உறவுகளும் உங்கள் குடும்பம் சேர்ந்து பெரும் தொகையை இடம் வாங்குவதற்கான செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த வாக்குறுதி கொடுத்த எங்கிட்ட நம்ம நிறைய வாக்குறுதி கொடுக்கல, இன்னொருத்தர பேசியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நல்லா இலவாக்கி தந்தா, அல்லாஹ்வுக்கு இலவாக்கி தந்து வெகு விரைவில் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானும் நம்ம அல்லாட்ட எவ்வளவு சீக்கிரம் கேட்கலாம், அல்லாஹ் தரத்தரலாம். இந்த ரமலான் அங்க ஓபன் ஆயிரணும் என்று நீங்கள் அனைவரும் பிரார்த்திங்கள் என்று கூறுகிறேன். அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் அந்த பெரும் வாக்கிக்கிறேன். அதிலும் பங்காளிகளாக அல்லாஹ் அதிலும் நன்மையோடு அல்லாஹ் நம்ம ஆக்குவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். நிகழ்ச்சிக்கு அழைச்சிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் சலாத் பாய் ஜஸாக்கல்லாஹு கைரன் ஃபித்தாரே. நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தேன் ஷான் பாய் இன்னைக்கு சேலத்துக்கு இருந்தாங்க, இருந்தாலும் இங்க கூப்பிட்டீங்க நான் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு வருகை தந்திருக்கிறார். அதே மாதிரி மதரசத் சஹாபா நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும், பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஃபித்தாரே. ஒருவர் நன்றி செலுத்துவதில் மிகச் சிறந்த நன்றி செலுத்துவது என்பது ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஃபித்தாரே என்று சொல்வதுதான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் சிறப்பான ஒரு நன்றியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஃபித்தாரே. உங்கள் அனைவருக்கும் விருது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முன்னர் பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தையோட மக்தப் மதரசாவோட பேரண்ட்ஸ் ஆலிமாவையும் ஹிஃபுல் மாசாஸோட உள்ளவங்க என்னையும் சந்தித்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிராஜ் பாய்க்கு தான் இடத்தை அட்வான்ஸ் போடுறதுக்கு பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்தை வாங்கி கொடுக்கிற வேலை அவரோடது. இன்ஷா அல்லாஹ்
மொத்தத்தையும் பஸ்ஸோட ஸ்டாப் பண்ணிடுவோமா, ஃபுல் ஸ்பாட் நீ பண்றீங்களா, எனக்கு என்னமோ அப்புறம் தீபம் அதெல்லாம் நாங்க எதிர்க்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நீங்க ரெண்டு ஃபுல்லா செஞ்சு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருக்கு ஆரோக்கியம் தரணும், குடும்பத்துக்கும் ஆரோக்கியம் தரணும். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்க இருக்கிற நம்முடைய குழந்தைகளை பார்க்கும்போது இது மாதிரி நம்ம உதவுப்பேட்டையில எவ்வளவு சீக்கிரமா இது மாதிரி குர்ஆன் மரணம் பண்ணக்கூடிய கல்வியை வரணும் நம்ம நிறைய உழைப்பு செஞ்சோம். நம்முடைய குழந்தைகள்லாம் வெளியூர்ல எல்லாம் போய் படிச்சுட்டு இருந்தாங்க. காங்கேயம், திருப்பூர், மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குழந்தைகள் இன்னும் அதிகமா திருநெல்வேலி இங்க எல்லாமே ராமநாதபுரம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளும் நிறைய குழந்தைகள் சேர்ந்திருக்கோம். ஆனா இன்ஷால்லா இப்ப இந்த மாதிரி கல்வி நம்ம உதவுப்பட்ட வந்தது அல்லாஹ்வோட மாபெரும் கிருபை. இதை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய கல்வியாகத்துக்கு ஒரு கண்ணியமிக்க குழந்தைகளா மாறுறதுக்கு நம்மளும் உதவியா இருக்கணும். இன்ஷால்லா இந்த கல்வி மாதிரி சிறுஸ்திகளே கூடிய சீக்கிரம் இன்ஷால்லா அல்லாஹ்வுடைய நாட்டப்படிக்கிறது வரக்கூடியதா இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்ஷால்லா அவங்களுக்கு துவா செய்வோம். நம்ம எல்லாத்துடைய துவாவை கொண்டு அல்லாஹ்வோட உதவி நமக்கு கிடைக்கும். அதே போல இதை சிறப்பாக நடத்திட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ஹஜரத் அவர்களும் ஹஜரத்துடைய துணைவியாகவும் அதுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். அவங்களுடைய அழகான ஆஜத்துக்களை அல்லாஹ் ஏற்றி வைப்பான். இன்ஷால்லா துவா செய்யுங்க. உங்க துவா எங்களுக்கு ஞாபகம் வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆரம்பிச்சோம். Finish கொடுத்துட்டானா?